அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 746வது நாளை எட்டுகிறது. சில காரணங்களுக்காக நேற்று நமது காணொளி இடம்பெறவில்லை. அதையும் சேர்த்து செய்திகளை இப்பொழுது தருகிறோம். கான்யூனிவர்ஸில் நமது வாலண்டியர்ஸ் சொல்லக்கூடிய தன்னார்வ குழுக்கள் செய்யக்கூடிய வேலையை உலகமெல்லாம் பாராட்டுகிறது. ஆசாத் தி சாதிக் என்பவர் இளைஞர்களை எடுத்து பயிற்சி கொடுத்து நிவாரணப் பணிகளை செய்வதற்கு தயார் செய்து நிவாரணப் பணிகளை செய்கிறார்கள். மிக வேகமாகவே அந்த நிவாரணப் பணிகள் மேற்கொண்டு நடத்தப்படுகின்றன. அடுத்து இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியேனும் தட்டி கவிழ்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த பாங்கில்தான் நத்தன்யாஹூ செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை விட்காஃப் என்பவரும் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதர், அவரோடு இணைந்து ஜரூர் ஹுசூர் என்ற ட்ரம்பின் மருமகனும் அமெரிக்காவுக்கு செய்தியை சொன்னார்கள். சில ஊடகங்களுக்கும் அதை சொன்னார்கள். அதனால் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் டி வான்ஸ் அங்கே வந்திருக்கிறார், இஸ்ரேல் வந்திருக்கிறார். பாராளுமன்றத்திலும் பேசினார். பாராளுமன்றத்தில் பேசும்போது பாராளுமன்றம், அதன் பிறகு ஒரு பிரஸ் மீட், இந்த ரெண்டிலையும் அவர் பேசுகின்ற போது இதுவரைக்கும் போர் நிறுத்தம் நன்றாகவே போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இஸ்ரேல் எந்த நிபந்தனையையும் கடைபிடித்ததாக நமக்கு தெரியவில்லை. வயலேஷன் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது கொலைகளை செய்வது இல்லை அல்லது மிக குறைவு என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தாலும் உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்துவது நடந்து கொண்டே இருக்கிறது. அதனிடையே தலையிட்டு, அவருடைய உரையினிடையே தலையிட்டு இஸ்ரேலுடைய போர்க்குற்றவாளி நத்தன்யாஹூ ஹமாஸை ஆயுதமற்றவர்களாக அவருடைய ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னவுடன் அவர் இடைமறித்து, அவர் நத்தன்யாஹூ பேசுவதை ரொம்ப கூர்ந்து பார்க்கிறார். இவன் நம்மளை எல்லாம் சிக்கல்ல மாட்டி விட்டுருவார். இவன் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர் இடையே குறுக்கிட்டு, ரொம்ப கடினமான பணிகள் நமக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டத்தில் இருக்கிறது. அவற்றில் முக்கியமானது ஹமாஸுடைய ஆயுதங்களை பற்றிய பேச்சு. கிளவைக்கணும்னு சொல்லலாம் வரும். ஹமாஸுடைய ஆயுதங்களை பற்றிய பேச்சு, ரீபில்டிங் காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதுதான் இப்பொழுது நமக்கு மிகவும் முக்கியமானது. எங்க இஸ்ரேலிய பார்லமெண்ட்லையும் சொல்றாரு, அதே ஒரு பிரஸ் மீட்டையும் சொல்றாரு. அடுத்தது பெட்டர்மெண்ட் ஆஃப் காசன்ஸ் லைஃப், காசாவினுடைய வாழ்க்கையை நன்றாக ஆக்குவது, இவைதான் முதலில் நமக்கு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னார். நத்தன்யாஹூ ஓரளவுக்கு முகம் செத்தவனாக நின்று கொண்டிருந்தார். அடுத்து காசா இஸ்ரேலுடைய பார்லமெண்ட் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அல்லது ஆர்ஐசி என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒரு செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே சர்க்குலேட் பண்ணியது, சுழற்சிக்கு விட்டது. அது என்னவென்று சொன்னார், இந்த 2 வருடத்தில் 1,25,200 இஸ்ரேலர்கள், அதாவது இஸ்ரேலில் இருந்த ஜியோனிஸ்டுகள் அல்லது இஸ்ரேலிய குடிமக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். திஸ் இஸ் நாட் எ வேவ் பட் எ சுனாமி என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இது வெளியேறுவதில் ஒரு அலையலையாக வெளியேறுகிறார்கள் என்று சொல்வதை விட ஒரு சுனாமி போல மக்கள் வெளியேறுகிறார்கள். அடுத்து 10,000, அதாவது லட்சத்துக்கு குறையாமல் தயாராக இருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு சொல்வதற்கு. காரணம், அவர்கள் இஸ்ரேல் மீது உள்ள எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டார்கள். அன்பார்ந்த நேயர்களே, இது வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை எல்லா பத்திரிகைகளும் எக்ஸாடஸ், நான் ஏற்கனவே லியோன் யூரிஸ் அவருடைய நாவல் எக்ஸாடஸ் இதையெல்லாம் பற்றி நமது காணொலியில் நிரம்ப சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை இங்கே நான் பீட்டிக்கொள்ள விரும்பவில்லை. மிகப்பெரியதொரு எக்ஸாடஸ் சுனாமி அளவில் நடைபெறுகிறது என்பது இஸ்ரேலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் லட்சக்கணக்கானோர் தயாராக இருக்கிறார்கள் என்பது
அந்த 2 வருடம் தொடர்ந்து போரிட்ட போராளிகள் குழுக்கும் 68,232 ஷஹீதுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி இஸ்ரேல் இல்லாமல் ஆகிறது என்பது. இங்க 2 லட்சம் பேர் அங்கே இங்கே அலக்கழிஞ்சார்கள், 20 லட்சம் பேர் அலக்கழிஞ்சார்கள். இப்போது உள்ள கணக்குப்படி 2 லட்சம் பேர் இறந்தும் ஷஹீதாயும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது செய்தி. ஆக ஒரு பெரிய மாற்றத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் போராளிகள். இதுல என்னன்னா, நிறைய பேர் ஏன் வெளியேறுகிறீர்கள் என்பதை சொல்லும்போது, எங்களுக்கு ஒரு கல்வி சொல்லித்தரப்பட்டது, எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இந்த 78 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற கலாசாலைகளில் அதற்கு முன்னால் 1914 தொடங்கி சியோனிஸ்டுகள் தனிப்பட்ட முறையில் நடத்திய கல்விதான் பின்னாடி அந்த மாணவர்களுக்கு கல்வியாக தரப்பட்டது. அதில் நமது நாடு இஸ்ரேல், நமது பூர்வீக நாடு இஸ்ரேல் என்பது சொல்லித்தரப்பட்டது. இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகிறது, நாம் இன்னொருவருடைய பூமியில் வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துக்கு பிறகு அது தெளிவாகிவிட்டது. இதில் என்னன்னா, ஒரு இஸ்ரேலில் உள்ள ஒரு பெரிய கூட்டத்தில் ரிப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆள் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறான், பாலஸ்தீனை 2ஆக பிளந்த ஐக்கிய நாடுகள் சபைதான் இதனில் முதல் குற்றவாளி. உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய படுகொலைகளுக்கும் மற்றவற்றிற்கும் காரணம் சும்மா இருந்த பாலஸ்தீனை 2ஆக பிளந்து அங்கே இஸ்ரேல் என்ற மிகப்பெரிய கொலைகாரனை கொண்டு வந்து உட்கார வைத்ததே ஐக்கிய நாடுகள் சபை, அதுதான் இதில் முதல் குற்றவாளி. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்க போயிருக்கு. சும்மா பாலஸ்தீனை 2ஆக பிளந்தது தான் மிகப்பெரிய தவறு என்ற அளவுக்கு இஸ்ரேலர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு போயிருக்கிறது. நேற்று அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளில் நிறைய யூதர்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாமே யூத மதத்தில் உள்ள ஸ்காலர்ஸ். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பாலான மனித உரிமை சம்பந்தமான விதிகள் எல்லாம் யூதர்களுக்கு ஹிட்லர் காலத்தில் நடந்த ஹோலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய பேரழிவின் காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஏற்றப்பட்டதுதான். அதைவிட கொடுமைகளை அதிகமாக செய்கின்ற, ஹோலோகாஸ்டில் நடந்தவற்றை விட அதிகமாக கொடுமைகளை செய்கின்ற இஸ்ரேலை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? ஆக இந்த இஸ்ரேலுக்கு பொருளாதார தடைகளை விதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீன போராளிகளுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் 60% மேற்பட்ட மக்கள் அமெரிக்கா முதலில் தனி பாலஸ்தீனை அங்கீகரிக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்திருக்கிறார்கள். ட்ரம்ப்வே இப்போவும் இந்த அக்டோபர் 10க்கு பிறகு இஸ்ரேல் இஸ்ரேல நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஜெருசலத்தை தலைமகள் ஆக்கியது நான் தான் என்று பீட்டி கொண்டு போனார். ஆனால் அடுத்த நாளே எகிப்தினுடைய ஷேக் ஹரமல் ஷேக்கில் அவர் பேசினாரு. அதை கடிந்திருக்கு. நேற்று நீங்கள் பார்லமெண்ட்ல இப்படி பேசுனீங்களே, ஜெருசலம் தான் தலைவர் நகரனே, நாங்கள் அரபு நாடுகள்லாம் ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு தனி பாலஸ்தீன ஸ்டேட் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமே, அது மூங்கில் அடித்த மாதிரி இல்லையான்னு கேட்கறதுக்கு நிம்மதி இல்லை. ட்ரம்புக்கு வெஞ்சாமரம் வீசி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அமெரிக்க மக்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று. இது மிக மகத்தான ஒரு வெற்றி என நாம் பார்க்க வேண்டும். அடுத்து இப்பொழுது வந்திருக்கின்ற ஐசிஜே ரூலிங், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பாலஸ்தீனத்தில், அதாவது பாலஸ்தீனம் முழுக்க, வெஸ்ட் பேங்க், ஜெருசலம், ஜோர்டான் வேலி எல்லா இடமும் உட்பட, காசாவும் உட்பட அடிப்படை உரிமைகளையும் உணவுப் பொருட்களையும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இஸ்ரேலுடைய கடமை ஆஸ் அன் ஆக்குபையிங் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம ரொம்ப, நீ ஆக்கிரமிப்பு நாடு, நீ சர்வதேச விதிகளின்படி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் விளைவாக, அது ஒன்றும் பெரிய விளைவு இல்லை, உருவா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி
அதனோட கோடவுனில் நிறைய உணவுப் பொருள் இருக்காங்க, 3 மாதத்துக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை அக்சஸ் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த ஐசிஜே ரூலிங் வந்து ஹெல்ப் பண்ணுன்றான். இது முதல் வெற்றி, முதல் ஒரு நன்மைன்னு சொல்லலாம். ரெண்டாவதாக ஆக்குப்பையும் கண்ட்ரி என்பதை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். இப்போ டிவான்ஸு சென்டம் தலைவர், சென்டம்னா யுனைடெட் அமெரிக்காவுடைய கம்பைன்டு மிலிட்டரி ஆஃபீஸோடைய கமாண்டர், அவர் அங்கே இருக்காரு. டிவான்ஸு இஸ்ரேலில் இருக்காரு. விட்காஃபு இஸ்ரேலில் இருக்காரு. ட்ரம்போடைய மருமகன் ஜரூர் குஷூர் அங்கே இருக்காரு. எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நத்தியானுவோட பேச்சை வழிமறித்தெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ரஃபா கிராசிங்கை திறந்து யானி உணவை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கானுடைய ப்ரெஷரில் ரஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இனி என்னத்தை தடுத்தாலும் இப்போ அந்த மக்களுக்கு அவர்கள் பட்டினியில் இருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு வருகிறார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அவங்க அசுர வேகத்தில் வேலை செய்கிறாங்க. ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு விங்ஸ், அது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த காசா மக்களுக்கு இப்போ செய்யக்கூடிய உதவிகளை பார்க்கும்போது, செய்யக்கூடிய சேவைகளை பார்க்கும்போது, இடிபாடுகளை அகற்றுகிற வேகம், இதில் காசாவில் உள்ள மக்கள் நிறையவே கலந்து கொள்கிறார்கள், தன்னார்வ குழுக்கள் நிறையவே கலந்து கொள்கிறார்கள். அப்படி இருந்தோம் வேகமாக காசா மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த பல்வேறு நிறுவனங்கள்லாம் இப்போ பட்டியல் போட்ட பாருங்க, இதில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொன்னது போல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ன சொல்லுதுன்னா, காசா மக்களுக்கு இப்போ தேவை கல்வி, அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மருந்து பொருட்களை எல்லா மருத்துவமனைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டோம். இஸ்ரேலுடைய அத்தனை கெடுபிடி, அத்தனை தடைகளுக்கு எதிராகவும் நின்று நாங்கள் மக்களுக்கு இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக காசா விரைவாக கட்டப்பட்டு எழும். டிவான்ஸும் அதே சொல்லியிருக்காரு. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய வேலையில் ஒன்று காசா மக்களுடைய வாழ்வை நன்றாக ஆக்குவது, காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவது. அதற்கு பிறகுதான் ஹமாஸோடைய ஆயுதத்தை பற்றி பேச முடியும். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைப்பேன் என்று ஒத்துக்கொண்டது இல்லை என்பதை எல்லோரும் இஸ்ரேலில் நின்றுக்கிட்டு, இஸ்ரேல் பார்லமெண்ட்ல நின்றுக்கிட்டு உறுதி செய்து விட்டார்கள். ஆக இஸ்ரேலுக்கு இனிமே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு. அடுத்து இப்போ நத்தியானுடைய ஒய்ஃபு எல்லா இடமும் போய் என் மாப்பிள்ளைய பிடிச்சி ஜெயிலில் போட்டுறக்கூடாது, அதுக்காக லிக்விட் பார்ட்டி ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. சிறையின் பக்கத்தில் நத்தியானு நகர்ந்து கொண்டிருக்கிறார். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.